ஓம் சாந்தி. 12/3/2025 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, பாபா என்ன கேட்குறாங்கன்னா, தண்டனையிலிருந்து விடுபட எந்த ஒரு முயற்சி நீண்ட காலம் செய்யணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, பாபா பற்றிலேருந்து விடுதலை அடைகிறதுக்கான முயற்சி செய்யணும், அதாவது நஷ்டமோக ஆகணுங்கிறாங்க பாபா. எதன் மீதும் பற்றே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. எனக்கு யார் மீதும் கவர்ச்சி இல்லை தானே அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கணுங்கிறாங்க பாபா. எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் நினைவுக்கு வந்துடக்கூடாது. யோக பலத்தின் மூலம்தான் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் உயர்ந்த பதவி கிடைக்கும்னு பாபா தண்டனையிலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம நஷ்டமோக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதர்களில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகிறவங்க யார் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், மனித உலகிலேயே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகிறவங்க லக்ஷ்மி நாராயணன் பதவி தான். இவங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களுடைய நினைவு சின்னத்திற்கு போய் அவங்க வணக்கம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. தூய்மை தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. மனிதர்கள் மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் உலகத்துடைய எஜமானன் எங்கே, இப்போ இருக்கும் மனிதர்கள் எங்கே அப்படின்னு பாபா லக்ஷ்மி நாராயணனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிகமாகவோ குறைவாகவோ அழிக்க முடியாது என பாபா கூறுவது என்ன? இதுக்கான பதில், இப்போ குழந்தைங்களாகிய நம்ம சதோ பிரதானமாக ஆயிட்டுருக்கிறதுக்கு எந்த செலவுமே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டு அப்பாவை நினைக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பைசா செலவு செய்யாமல் 21 பிறவிக்கு நம்ம உலகத்தினுடைய அதிகாரியாக ஆகிறோன்னு சொல்கிறாங்க. சிலர் பைசா அனுப்புகிறாங்களாம். அதுவும் கூட தனது எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு தான் அவங்க பண்டாராவுக்கு அனுப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. கல்பத்துக்கு முன்பு யார் எவ்வளோ கஜானாவில் அளித்தாங்களோ அவ்வளவு தான் இப்பொழுதும் செய்கிறாங்க. அதிகமாகவோ குறைவாகவோலாம் அளிக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நஷ்டமோக ஆவதை பற்றி பாபா கேட்பது என்ன? பதில், பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நஷ்டமோக ஆகிறதன் மூலம்தான் நம்ம மோகஜீத் ராஜா ராணியாக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழைய உலகம் முடிய போகுது. இப்போ நம்ம வீட்டிற்கு எல்லாருமே போகணும். அப்போ ஏன் நம்ம இந்த உலகத்தின் மீது பற்று வைக்கணும்னு கேட்குறாங்க பாபா. யாருக்காவது வியாதி இருக்குது அப்படின்னா டாக்டர் அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மீதுள்ள பற்று விலகிடும். அதே மாதிரி தான் ஆத்மா ஒரு உடலை விட்டுடுச்சு, இன்னொன்றை எடுத்து விடுது அப்படிங்கிறாங்க பாபா. ஆத்மா சென்று விட்டது, சரீரமும் அழிஞ்சிருச்சு. பிறகு அப்போ ஏன் நம்ம அதனை நினைவு செய்யணும்? இதனால் என்ன பலன் இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதனால் நம்ம இப்போ நஷ்டமோக ஆகணும். யார் மீதும் பற்றுதல் இல்லை தானே அப்படின்னு தன்னைத்தானே கேட்டு செக் பண்ணிக்கணுங்கிறாங்க பாபா. கடைசியில் அவங்களுடைய நினைவு வந்துடும். அதனால் பற்றிலிருந்து விடுபட்ட நிலையில் இருந்தால் தான் பதவி நிச்சயம் கிடைக்குங்கிறாங்க பாபா. இப்போ நம்மளுடைய சம்பந்தம் பிராமணர்களோட இருக்குது, பிறகு தேவதைகளுடன் இருக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்கள் கூறும் வார்த்தைகள் தவறானது என பாபா கூறுவது என்ன? அதுக்கான பதில், மனிதர்கள் பாபாவை சொல்கிறாங்களாம் பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு. பிறகு குழந்தைங்க எங்கிருந்து வருவாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அவங்களும் கூட பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக ஆகிவிடுவாங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சொல்கின்ற வார்த்தைகள் அனைத்துமே தவறாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, எந்த வார்த்தை நாம் அடிக்கடி பயன்படுத்துவது தவறானதுன்னு பாபா சொல்கிறாங்க? அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்வோம், இப்படி சொல்கிறது மிகவும் தவறானது அப்படிங்கிறாங்க பாபா. நாடகத்தை சரியாக புரிந்து கொள்ளலை அப்படின்னா அவங்களை நாஸ்திகர்னு தான் சொல்ல முடியும். அவங்க பாபாவிடம் அன்பு வைக்க முடியாது. நாடகத்தோட ரகசியத்தை தவறாக புரிந்து கொள்றதுனால கீழே விழுந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தமாயிடுது. தடைகள் பல விதத்துலையும் வரும், அதை பொருட்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க பாபா. பாபா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க.
சாகார மரம் நிராகார மரம் பற்றி பாபா கூறுவது என்ன? அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, போலோநாத்தோட ஊர்வலம் புகழ் பெற்றதாக இருக்குங்கிறாங்க பாபா. அனைவரும் நம்பர் பிரகாரம் தான் செல்லணும். இப்போ ஆத்மாக்களுடைய கூட்டம் எப்படி நம்பர் பிரகாரம் செல்லும்னு பாபா கேட்குறாங்க. மனிதர்கள் அவங்க நிலத்தில் வாழணும் அப்படின்னா எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அவங்க வாழ்கிறதுக்காக ஃபர்னிச்சர் இந்த மாதிரி வசதிகள்லாம் தேவைப்படுது. ஆனால் ஆத்மா புள்ளியாக தான் இருக்குது. அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க பாபா. எதுவுமே தேவையில்லை. ஆத்மா எவ்வளோ சிறிய இடத்த எடுத்துக்குது. இந்த சாகார மரம் மற்றும் நிராகார மரத்திற்கும் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது. அது புள்ளிகளுடைய மரம் அப்படின்னு பாபா ஆத்மா மரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்போது பாபாவின் பிரத்யக்ஷா வெளிப்படும் அப்படிங்கிறாங்க பாபா. அதுக்கான ஆன்சரு, பாபா கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மாவோட உடலில் வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓடி வருவாங்க அவரை பார்க்குறதுக்காக. எப்போது யுத்தம் ஆரம்பமாகுதோ அப்போது பாபாவோட பிரத்யக்ஷா வெளிப்பட்டுடும். பிறகு யாருமே வர முடியாது அப்படின்னு பாபாவோட பிரத்யக்ஷா எப்போ வெளிப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, நம்ம தூய்மை ஆகிட்டோம்னா முழு உலகமுமே தூய்மை ஆகிடுங்கிறாங்க பாபா. அனைவருமே வாபஸ் போயிடுவாங்க. மற்ற விஷயங்களில் நாம் ஏன் கவலைப்படணும்னு கேட்குறாங்க பாபா. எப்படி தண்டனை கிடைக்கும், என்னவாகும், இதில் நமக்கு என்ன சிந்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. நாம் நம்மை பற்றி தான் கவலைப்படணும். மற்ற தர்மத்தோடைய விஷயங்களை பற்றி நாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு பாபா மற்ற விஷயங்களை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தூய்மையாகுங்க முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாபா எந்த மாதிரி வைத்தியம் செய்வதாக கூறுகின்றார்? பதில், நம்மளுடைய இந்த கல்லூரி யூனிவர்சிட்டியாகவும் இருக்குது, மருத்துவமனையாகவும் இருக்குங்கிறாங்க பாபா. ஞானக்கண்மை சத்குரு கொடுத்ததுனால அஞ்ஞானம்ங்கிற இருள் விலகியது அப்படின்னு பழமொழியும் இருக்குது. யோக சக்தி மூலமாக தான் நீங்கள் சதா ஆரோக்கியமானவங்களா, சதா செல்வந்தராக ஆகுறீங்க. நேச்சர் க்யூர், அதாவது பாபா நமக்கு இயற்கை வைத்தியம் செய்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஆத்மா க்யூர் ஆகிறதுனால தான் சரீரமும் க்யூர் ஆகுதுங்கிறாங்க பாபா. அதுதான் ஆன்மீக நேச்சர் க்யூராக இருக்குது. இதன் மூலமாக செல்வம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி 21 ஜென்மங்களுக்கு கிடைக்குதுங்கிறாங்க பாபா. இந்த மாதிரி நீங்கள் போர்டில் எழுதி போடுங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆன்மீக நேச்சர் க்யூர் மனிதர்களை தூய்மையாக்குவதற்கான யுக்தியை எழுதுறதுல ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு பாபா இயற்கை வைத்தியம் செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மறைமுக முயற்சி எதற்கு தேவைப்படுது? வாயினால் எதை கூற வேண்டாம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, குழந்தைங்களாகிய நம்ம ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கு நிறைய முயற்சி தேவைப்படுது அப்படிங்கிறாங்க பாபா. நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றேன். அப்படி குழந்தைங்க நீங்களும் கூட ஆத்ம அபிமானியாக ஆகணுங்கிறாங்க. வாயினால் சிவா சிவான்லாம் சொல்ல வேண்டாம். தலை மீது பாவத்தோட சுமை நிறைய இருக்குது. அதனால் தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைவு செய்யணும். நினைவின் மூலமாக தான் நம்ம தூய்மையாகும் அப்படின்னு பாபா ஆத்ம முயற்சி செய்கிறதுல தான் மறைமுக முயற்சியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது கூட லிஃப்ட்டு என பாபா கூறுவது என்ன? அதுக்கான பதில், ஏணிப்படியில் இறங்குவதற்கு 84 பிறவி ஆகுதுங்கிறாங்க பாபா. இப்போது ஏறுவதற்கான கலை ஒரே ஒரு பிறவி தான். அதனால் லிஃப்ட்டு கூட இப்போ தற்சமயத்தில் லிஃப்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆரம்பத்தில் படிக்கட்டு ஏறணும்னா இடுப்பில் கை வச்சு படியில் ஏறினாங்களாம். இப்போ சகஜமாக லிஃப்ட்டு வந்துடுச்சு. ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி ஒரு வினாடியில் கிடைக்குதுங்கிறாங்க பாபா. இது கூட லிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாம் சதா நிச்சய புத்தி உள்ள வெற்றியாளராக என்ன செய்யணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எப்படி பாபா மீது நிச்சயம் இருக்குதோ அந்த மாதிரி தன் மீதும் ட்ராமா மீதும் கூட சம்பூர்ண நிச்சயம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. தனக்குள்ள பலவீனத்தோட சங்கல்பம் உருவாகுது அப்படின்னா பலவீனத்தின் சம்ஸ்காரங்கள் உருவாகிடும். அதனால் வீண் சங்கல்பம் என்ற பலவீனத்தோட கிருமிகளை தனக்குள்ளேயே நுழைய வைக்கக்கூடாதுங்கிறாங்க. அதோடு கூட ட்ராமாவில் எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும்
குழப்பத்தின் காட்சியாக இருந்தாலும் கூட அதில் நன்மையின் அனுபவம் ஆகணுங்கிறாங்க பாபா. சூழ்நிலை அசைக்கக்கூடியதாக இருந்தாலும், பிரச்சனை பயங்கரமாக இருந்தாலும் சதா நிச்சய புத்தி உள்ள வெற்றியாளர் ஆகுனீங்க அப்படின்னா பயங்கரமான பிரச்சனையும் கூட குளிர்ந்து போயிடும் அப்படின்னு பாபா சதா நிச்சய புத்தி உள்ளவர்கள் எப்படி வெற்றியாளராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாருக்கு பரிவாரத்தின் மீது அன்பு தானாகவே கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், யாருக்கு பாபா மற்றும் சேவை மீது அன்பு இருக்குதோ அவங்களுக்கு தான் பரிவாரத்தோட அன்பு தானாகவே கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.